இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கலர் ட்ரேடிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ KWG அப்படிங்கிற இந்த கலர் ட்ரேடிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கலர் ட்ரேடிங் ஆப்பில் வந்து எப்படி ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்ன டைமில் வந்து ட்ரேட் பண்ணணும், எவ்வளோ பெர் டேக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ சீசன் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ யாருமே இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை வந்து யாருமே வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, ஸோ என்ன மாதிரி டைமில் ட்ரேட் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்டு மினிமம் வந்து ஒரு பெர் டேக்கு வந்து நம்மளால் இன்கம் பார்க்க முடியும், ஸோ லாஸ் இல்லாமல் எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெர் சீசன், அதாவது ஒரு டைமிங்க்கு எத்தனை ட்ரேட் வந்து எடுக்கலாம், ஓகேங்களா, டோட்டலாக பெர் டேக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது KWG அப்படிங்கிற இந்த கலர் ட்ரேடிங் ஆப்புக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஸோ மற்ற கலர் ட்ரேடிங் ஆப்பில் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பெரிய லாஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கலர் ட்ரேடிங் ஆன்லைன் இது சம்மந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுங்கள், சின்ன இன்கம் வந்து எதிர்பாருங்க. ஓகேங்களா? இது லைஃப் சேஞ்சிங் ஆகிற அளவுக்கு பெரிய இன்கம் பார்க்கலாம் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆன்லைன் இன்கம் வந்து தவிர்த்துக்குங்க. அது உங்களை வந்து பெரிய லாஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு முதல்ல வந்து லாஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கலர் ட்ரேடிங்கில் நிறையா லாஸ் ஆனவங்க, ஸோ இனிமேல் லாஸ் ஆகாமல் இன்கம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த கலர் ட்ரேடிங்கில் தொடர்ந்து லாஸை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு எதனால் லாஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஒரு 10 பாயிண்ட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா என்ன ஃபாலோ பண்ணணும், அப்புறம் என்ன பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத ஸோ 3 பார்ட்டாக வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ கலர் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் லாஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ரிசல்ட் தான் வரும். ஓகேங்களா? இந்த வின்கோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிக்கு ஸ்மால் அப்படின்னு வரும். ஸோ பிக்கு ஸ்மாலை பொறுத்தளவுக்கு ரேண்டம் ரிசல்ட் தான். இதை பொறுத்தளவுக்கு ரேண்டமாக சிஸ்டம் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் சிஸ்டம் செலக்ட் பண்ணுறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா? அதனால் ரேண்டம் ரிசல்ட் வர்றதுனால லக் பேஸ்டில் தான் நமக்கு இதில் வின்னிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100% வின்னிங் டெலகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணாதீங்க. 100% நாங்கள் வின்னிங் கொடுக்குறோம், ஸோ டெய்லி வந்து எங்களால் ப்ராஃபிட் கொடுக்க முடியும், அண்டர் 3 லெவல் அண்டர் 2 லெவல் 90% எங்களோட ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணாதீங்க. அது உங்களோட விருப்பம். ஏன்னா மற்ற குரூப் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஏதாவது சங்கட்டமாக நினைப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட விருப்பம். என்னை பொறுத்தளவுக்கு என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, ஸோ அந்த குரூப்பை ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்களாக ட்ரேட் பண்ண கற்றுக்குங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ண எந்த அளவுக்கு கற்றுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் இதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அடுத்தவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியாதுங்கிறது என்னோட சொந்த ஒப்பீனியன். ஓகேங்களா? அடுத்தது ரெக்கவர் சேசிங், அதாவது தொடர்ந்து ட்ரேட் பண்ணி எப்படியா ரெக்கவர் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு லாஸ் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபா டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, 1000 ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 லாஸ் ஆகிடும். ஸோ லாஸ் ஆன உடனே ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ட்டு திரும்ப மேலே லெவல் போய் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து ரெக்கவர் சேசிங் பண்ணுறதை தவிர்க்கணும். ஓகேங்களா? ரெக்கவர் பண்ணியே ஆகணும்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்டினியூ ட்ரேடிங், தொடர்ந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. 1 hour 2 hour 3 ஹவர்ஸ்க்கு வந்து தொடர்ந்து ட்ரேட் பண்ணுறது. தொடர்ந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி பேட்டர்ன், எப்படிப்பட்ட பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாலும் 100% லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? போகிறப்ப நல்லா போகிற மாதிரி தான் இருக்கும், பெஸ்ட்டாக ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஏன்னா நிறைய குரூப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமிங்கில் ட்ரேடு பண்ணுவாங்க. ஓகேவா? மார்னிங் 8 o'clock, அப்புறம் 12 o'clock, மார்னிங் ஈவினிங் 4 o'clock அப்படின்ட்டு ஒரு 5-6 சீசனை வந்து பிரித்து, இல்லை ஒரு சில 2-3 சீசன் மட்டுமே ட்ரேடு வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமிங் ட்ரேட் பண்ணணும். ஸோ கண்டினியூ ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தனா எமோஷனல் கண்ட்ரோல் ரிவென்ஸ் ட்ரேடிங். ஓகேங்களா? ரிவென்ஸ் ஆகக்கூடாது, அதாவது எமோஷனலாக வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ லாஸ் ஆகிடுச்சா அப்படின்ட்டு எமோஷனலாக ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக 0 பண்ணிடும் உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டை. ஓகேங்களா? ஸோ அதனால் எமோஷனல் கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும் இந்த கலர் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறமா மெயின் இன்கம், இதை வந்து மெயின் இன்கம்மாக நினைக்காதீங்க. எந்த ஒரு ஆன்லைன் இன்கம்மாக இருக்கட்டும், எதையுமே மெயின் இன்கம்மாக வச்சு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நான் சொன்னது என்னென்னா, டெலகிராம் குரூப்பில் வந்து சொல்லுவாங்க அண்டர் 2 லெவலில் வின்னி கொடுப்பேன், 100% ஷேர் ஷாட் கொடுப்பேன் அப்படிம்பாங்க. ஸோ 100% நான் இதில் என்ன கருத்து சொல்ல வர்றேன்னா, 100% ஷேர் ஷாட் கொடுக்குறவங்க 10,000 கட்டால் 20,000 கிடைக்கும். ஓகேவா? 100% ஷேராக அடிக்கிறவங்களுக்கு
10,000 கட்டினா 20,000 கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும்? குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஏன் ரெக்கமெண்ட் பண்ணணும்? ஒரு 10,000 போட்டு 20,000, 20,000 போட்டு 40,000 சம்பாரிச்சிட்டு மாதிரி போகலாமே. உங்களை வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி அதை லிங்க்கை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுல மிஞ்சி போனால் 0.1% இல்லை 0.2% லெவலில் தான் நமக்கு வந்து அதாவது ரெஃபரல் இன்கம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்றும் பெரிய இன்கம் கிடையாது. நீங்கள் ஒரு 5,000க்கு ட்ரேட் பண்ணாலே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 rupees தான் கிடைக்கும் இன்கம். ஓகேங்களா? இதுக்காக வந்துட்டு நமக்கு 100% நமக்கே தெரிஞ்ச ஷேர் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா எதுக்காக குரூப்பு எல்லாம் ஃபாலோ பண்ணி அவ்வளோ பேரை வந்து ரெஃபர் பண்ணணும்? ஓகேங்களா? அதை முதல் யோசித்து பாருங்கள். ஓகேவா? அதனால் இதை வந்து மெயின் இன்கமாக நினைக்காதீங்க. ஸோ ஸ்மால் இன்கம் தான் இதில் கிடைக்கும். ஸ்மால் இன்கம்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ரெகுலராக ராஸ் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இருக்க முடியும். இதை பொறுத்தளவு 100% கிடையாது. ஸோ 70 to 80% நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ப்ராஃபிட்டை சேவ் பண்ணி, அதாவது நம்மளோட டெபாசிட்டை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஹாக் ஆப் அண்டு வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுறது. ஓகேங்களா? நான் ஹாக்கிங் சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறேன், ஒரு 500 அனுப்புங்க, 1000 rupees அனுப்புங்க, நான் சூப்பரான ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்கேன், அதை நீங்கள் லாஸ்ட்டாக இருக்க 3 digit அந்த நம்பரை கொடுத்தாலே போதும், அதுவே ரிசல்ட் காமிக்க, அதை கொடுத்தா போதும்ப்பாங்க. எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இந்த கலர் ட்ரேடிங் அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுது. அந்த சிஸ்டத்தில் யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது அங்கே ரேண்டமாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டினியூவாக 30 செகண்டோ இல்லை 1 minute ட்ரேடோ கண்டினியூவாக கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹாக் சாஃப்ட்வேரை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அதுக்கு இதுக்கும் ஒரு சில நேரம் மேட்ச் ஆகிற மாதிரி போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் முடிகிற வரைக்கும் போய் க்ளோஸ் ஆகிடும். அது ரொம்பவே வேஸ்ட்டு. அதை யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அப்புறம் சிங்கிள் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறது, ஒரே ஒரு பேட்டர்ன் வச்சுக்கிறது. 2 ஸ்மால் வந்தால் மேலே பிக்கு கொடுக்கணும், 3 பிக்கு வந்தால் மேலே ஸ்மால் கொடுக்கணும். ஏதோ ஒரு பேட்டர்னை எடுத்துக்கிட்டு ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறதுனாலையும் நமக்கு லாஸ் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிக் அமௌண்ட்டு டெபாசிட் அண்டு பெட்டிங் பண்ணுறது. அதாவது பெரிய அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிடுறது, 5,000 10,000 அப்படி மாதிரி டெபாசிட் பண்ணுறது. ஏன்னா இந்த டெலகிராமில் சொல்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 5,000 போடுங்க, கம்மியான சின்ன அமௌண்ட்டில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போட்ட உடனே மொத்த அமௌண்ட்டு லாஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன அமௌண்ட்டு ஒரு 200 500 இல்லை 1000க்குள்ளே ஒரு அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடாகவே இருந்தாலும் சின்ன அமௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக இருக்குது. கண்டினியூவாக ஒரு 1 வீக்லேருந்து 10 days வரைக்கும் இன்கம் வருது லாஸ் இல்லாமல் அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு நெக்ஸ்ட்டு போங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 500 வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்து 1000 rupees பண்ணி பாருங்கள், அடுத்து 2000 பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே தயவுசெய்து யாரும் டெபாசிட் பெருசாக பண்ண வேண்டாம். அது என்னோட முக்கியமான ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா? அடுத்து டெய்லி ப்ராஃபிட் லிமிட் இல்லாமல் நீங்கள் கண்டினியூவாக ட்ரேட் பண்ண பார்க்குறது. அதாவது இன்றைக்கி ஒரு 500 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி 1000 ரூபா எடுத்துடணும், ஸோ போட்ட காசே எடுத்து அதுக்கு மேலே லாபமும் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. இதுவும் லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். ஓகேங்களா? இந்த 10 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைனாலும் இந்த வீடியோவை மறுபடியும் பேக் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இதெல்லாம் லாஸ் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு லாஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன பேட்டர்ன் பெஸ்ட்டான பேட்டர்ன், என்ன டைமிங்கில் ட்ரேட் பண்ணணுங்கிறத அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் மேக்ஸிமம், அதே மாதிரி என்ன டைமில் ட்ரேட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது நான் சொல்கிற பேட்டர்ன் 100% KWGக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய இந்த டெபாசிட் வித் டைமிங் பார்த்தீங்கன்னா எந்த கலர் ட்ரேடிங்க்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டெபாசிட்டை பொறுத்தளவுக்கு நியூ மெம்பராக இருக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு 200 ரூபா மட்டும் டெபாசிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பெரிய அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணாதீங்க. நியூ மெம்பர்ஸ் ஓகேங்களா, புதுசாக ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 200 ரூபாவில் வச்சு ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. ஓகேங்களா? 2000 வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே டெபாசிட் பண்ணுறது 100% ரிஸ்க்கு. ஓகேங்களா? எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஜாஸ்தி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் என்னை பொறுத்தளவுக்கு ஜாஸ்தி டெபாசிட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஜாஸ்தி டெபாசிட் பண்ணிங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு இன்கமும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வரக்கூடிய கமிஷனும் சரி, நீங்கள் ட்ரேட் பண்ணுற அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு பண்ணுவீங்க, அதுக்கான கமிஷன் அதிகமாக வரும். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு நான் வந்து இந்த கலர் ட்ரேடிங்க்கு மேக்ஸிமம் 2000 ரூபா டெபாசிட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதையும் மீறி பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5000 வரைக்கும் பண்ணலாம். அது ரொம்ப பொருளாதாரம் நல்லா இருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள். இதில் பெஸ்ட்டு டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில்
7 மணி டு 11 மணி வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்கள். அது பெஸ்ட்டான டைம். ஓகேங்களா? மற்ற எந்த டைம்லையும் எடுத்துக்காதீங்க. 7 டு 11. அதுக்கப்புறம் மதியானம் 2 டு 4 ஆவரேஜாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அந்த 2 டு 4 ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் 5 டு 7 வந்து விட்டுருங்க. மறுபடியும் நைட்டு 7 டு 8 பெஸ்ட்டான டைம். அந்த டைமில் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 10 டு 11 நைட் வந்து ஆவரேஜான கொஞ்சம் பெஸ்ட்டான டைம் தான். ஸோ ஆவரேஜான டைம் அந்த டைம்லேயே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இந்த 4 சீசன் டைமை தவிர மற்ற டைமில் ட்ரேட் பண்ண வேண்டாம். அதாவது 12 டு 2 மதியானம், இது வந்து மதியானம் 12 டு 2, அப்புறம் ஈவினிங் 5 டு 7, அப்புறம் லேட் நைட்டில் 11:30க்கு மேலே. ஸோ மார்னிங் வரைக்குமே நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. எப்பவுமே ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு 7 o'clockன்னு நான் காமிச்சிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு 9 o'clock கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி 11 o'clock வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் மார்னிங்கில். ஸோ அதில் 7 o'clock பெஸ்ட்டு தான். ஏன்னா இந்த டைமில் வந்து ட்ரேடர்ஸ் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ட்ரேடர்ஸ் நிறையா வந்து வருவாங்க. ஸோ அதனால் அந்த டைமிங்கில் நான் சொல்லக்கூடிய பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் சீசன் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. லேட் நைட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால் அது ஒரு ரேண்டமாக வரக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து எந்த ஒரு பேட்டர்னுமே மேட்ச் ஆகாது. நான் சொல்கிற பேட்டர்னில் நீங்கள் எந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணாலும் இந்த டைமிங்கில் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஸோ மேட்ச் ஆகாது. அப்படிங்கிறனால இது வந்து லாஸ்ட் சீசன். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட்டான சீசனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து என்ன பேட்டர்ன் இந்த KWGயில் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கலர் ட்ரேடிங்கில் வந்து என்ன பேட்டர்னு என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பீரியட் நம்பர் பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ பீரியட் நம்பர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா இந்த லாட்ரி அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வின்கோ அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த வின்கோ தான் நம்ம பண்ண போகிறோம். பிக் ஸ்மால் அப்படிங்கிற இந்த வின்கோ ட்ரேடிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வின்கோ ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா பிக் ஸ்மால் அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் பீரியட் நம்பர். ஓகேங்களா? கலர் ட்ரேடிங் பண்ணாதவங்க இதை ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இதுதான் வந்து பீரியட் நம்பர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இதுதான் வந்து பீரியட் நம்பர். இது வந்து ஒவ்வொரு கலர் ட்ரேடிங் கம்பெனிக்கும் மாறும். ஸோ அதனால் KWGயில் மட்டும் இதை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் இருக்க பீரியட் நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பீரியட் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த பீரியட் நம்பரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சார்ட்டில் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ பீரியட் நம்பரில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது 5, 9. ஓகேங்களா? 5, 9 தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் பீரியட் நம்பர் லைனாக வந்துகிட்டே இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0 அப்படின்ட்டு லைனாக வந்து போயிட்டே இருக்கும். ஸோ மேலே வந்து ட்ரேட் ஆகிறது ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன பீரியட் நம்பர் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ ஓடிட்டு இருக்குது 04. ஓகேங்களா? 804, 803 வந்து ரிசல்ட் வந்துருச்சு. 804 வந்து ரிசல்ட் வந்துருச்சு. இப்போது மறுபடியும் ஸோ பிக் வந்துருச்சு. 804 வந்து ரிசல்ட் வந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 805 வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ 805க்கு வந்து நம்ம ட்ரேட் கொடுக்கணும் அப்படின்னா 805க்கு வந்து இப்போ ட்ரேட் கொடுத்தோம். 30 செகண்டில் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்க, இல்லை 1 மினிட். இந்த ரெண்டுக்குமே நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் 30 செகண்ட் ரெண்டுலேயுமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ரெண்டுக்குமே மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுலேயுமே இங்கே மேலே வந்தீங்கன்னா தெரியும். ட்ரேட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே மேலே பார்த்திங்கன்னா இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 30 செகண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி 806 ஓடிட்டுருக்குங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 மினிட் 30 செகண்ட் அப்படின்னு இருக்கும். 30 செகண்டில் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரேட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிடுறீங்க, கரெக்டாக வந்து நீங்கள் கொடுத்துட்றீங்க அப்படின்னா 30 செகண்ட் செலக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் எனக்கு டைம் பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 மினிட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு டைமிங்குக்கு இருக்கக்கூடிய வின்கோவை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம என்ன ட்ரேடு வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீரியட் நம்பர் 5 and 9 வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். பீரியட் நம்பர் 5 and 9 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட் நம்பர் 5 வந்ததும் பீரியட் நம்பர் 5ல் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பீரியட் நம்பர் 5ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் பிக்கு வந்திருக்குது. ஓகேவா? இப்போ பீரியட் நம்பர் 5ல் பிக்கு வந்திருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு பீரியட் நம்பர் 7ல் பிக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு பாருங்கள். பீரியட் நம்பர் 5ல் பிக்கு வந்திருக்கு. பீரியட் நம்பர் 7ல் பிக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த பீரியட் நம்பர் 5ல் என்ன வருதோ
அதை பீரியட் நம்பர் 7ல் நம்ம கொடுக்க போகிறோம். 7ல் கொடுத்துட்டு லாஸ் ஆனது அப்படின்னா நெக்ஸ்ட்டு 9ல் கொடுக்க போகிறோம். இதே தான் 5ல் வந்ததை 7ல் கொடுக்குறோம், லாஸ் ஆச்சுன்னா 5ல் வந்ததை 9ல் கொடுக்க போகிறோம். ஸோ மறுபடியும் லைன் லாஸ் ஆச்சு அப்படின்னா 5ல் வந்ததை 1ல் கொடுக்க போகிறோம். பீரியட் நம்பர் 1ல் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதே மாதிரி தான் கீழே இன்னொரு நம்பர் 9. ஸோ 9 வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். 9ல் வந்ததை 9ல் என்ன வருது அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 9ல் பாருங்கள். ஸோ பிக்கு வந்திருக்குது, ஆனால் லைனில் வரதை 1ல் வந்து கொடுக்குறோம், ஸ்மால் வந்துருச்சு, லாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் 9ல் வர்றதை 1ல் கொடுக்குறோம். ஸோ லாஸ் ஆச்சு அப்படின்னா 9ல் வர்றதை 3ல் கொடுக்க போகிறோம். லாஸ் ஆச்சு அப்படின்னா 9ல் வர்றதை 5ல் கொடுக்க போகிறோம். இதுதான் ட்ரேடு. இதை எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் எப்படியே டேரெக்டாக 5ல் வந்த 7 அது லாஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் 9ல் பிக்கு, மறுபடியும் 1ல் பிக்கு அப்படின்லாம் கிடையாது. ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி மிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 5ல் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இங்கே பார்க்கலாம். ஸோ லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன். 5ல் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, 5ல் பிக்கு வந்துருச்சு. ஸோ 7ல் பிக்கு கொடுக்குறீங்க, வின் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப 9ல் இப்போ ஸ்மால் வந்திருக்குது. இப்போ 9ல் ஸ்மால் வந்தால் இதுக்கு மேலே 1ல் நீங்கள் வந்து ஸ்மால் கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த சீரியல் இப்படி ஃபஸ்ட்டு 5ல் ட்ரேட் இருக்கணும், அப்புறம் 9ல் ட்ரேட் இருக்கணும், மறுபடியும் 5ல் ட்ரேட் இருக்கணும், 9ல் ட்ரேட் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ல் இருக்கிறத 7ல் கொடுக்குறோம். ஸோ லாஸ் ஆனால் நம் வின் ஆனாலும் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 9ல் வர்றதை 1ல் தான் கொடுக்க போகிறோம். இப்போ இதில் வின் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 9ல் ஃபஸ்ட் லெவலே கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் லெவல் அமௌண்ட்டே கொடுக்கணும். இப்போது 5லேருந்து 7க்கு கொடுத்துட்டோம், வின் ஆகிடுச்சு. திரும்ப 9லேருந்து 1க்கு வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேயா, 9ல் என்ன வந்திருக்கு, ஸ்மால் வந்திருக்கு. ஸோ 1ல் என்ன கொடுக்குறோம், பிக்கு கொடுக்குறோம், ஸ்மால் கொடுக்குறோம், ஆனால் பிக்கு வந்துருச்சு, லாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ லாஸ் ஆனால் நெக்ஸ்ட்டு ட்ரேடு எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு 5க்கு வந்துடுறோம். ஓகேங்களா, 5 9ல் ட்ரேட் எடுக்கிறோம், மறுபடியும் 5க்கு போகிறோம், மறுபடியும் 9ல் ட்ரேட் எடுக்கிறோம், மறுபடியும் 5க்கு போகிறோம். இந்த மாதிரி தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ 5ல் ட்ரேட் எடுத்தோம், வின் ஆச்சு. இதில் லைவாக உங்களுக்கு காமிச்சேன், வின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 9ல் ட்ரேட் எடுத்தோம். 9ல் ட்ரேட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மால் வந்திருக்கு, 9ல் மேலே வந்து 1ல் வந்து பார்த்தீங்கன்னா பிக் வந்துருச்சு, லாஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கணும்னா 5ல் வர்றதை 9ல் கொடுக்கணும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5ல் வர்றதை 9ல் கொடுக்கணும். ஸோ 7 வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 9ல் கொடுக்க போகிறோம். 9ல் வின் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்ப 9ல் வர்றதை 1ல் கொடுக்கணும். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ல் வர்றதை 7ல் கொடுக்குறோம். ஸோ லாஸ் ஆனதுன்னா மறுபடியும் 9ல் வர்றதை 1ல் கொடுக்குறோம். இதுவும் லாஸ் ஆனது அப்படின்னா 5க்கு போகிறோம் அப்படின்னா 5லேருந்து 9க்கு வந்து கொடுக்கணும். ஸோ 5ல் வர்ற ரிசல்ட்டை வந்து 9ல் வந்து கொடுக்கணும். இது லாஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் 9 தான் வரும். அடுத்த பீரியட் நம்பர் பார்த்திங்கன்னா 9 தான் வரும். 9 வர்றப்போ 3ல் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, அந்த 1 வந்து கொடுக்கணும், 3ல் கொடுக்கணும். இதுவும் லாஸ் ஆகுது அப்படின்னா 5ல் வந்து வர்றதா 1ல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 9 பீரியட் நம்பர் வரும், அதை எடுத்து 5ல் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த 6 லெவலுக்குள்ளே கம்பல்சரி வந்து வின்னிங் கிடைக்கும். நீங்கள் 6 லெவல் மெயின்டைன் பண்ணால் போதும். மேக்ஸிமம் ஒரு 7 லெவல் வச்சுக்கோங்க. 7 லெவல் வரும்போது இதே மாதிரி தான். ஸோ ஒரு பேட்டர்ன் வந்து ஸ்கிப் பண்ணி அடுத்தது கொடுக்குறீங்க. அதாவது ஒரு பீரியட் நம்பர் ஸ்கிப் பண்ணி அடுத்தது கொடுக்குறீங்க. 5 6 ஸ்கிப் பண்ணிடுறோம், 7ல் கொடுக்குறோம். இப்போ அடுத்து 7 லெவல் வச்சுருக்கீங்கன்னா அடுத்து ஒன்று ஸ்கிப் பண்ணி அடுத்த லெவல் கொடுங்க. ஸோ இப்போ என்னென்னா 5ல் ட்ரை பண்ணுறோம், அதில் லாஸ் ஆனால் 9ல் ட்ரை பண்ணுறோம், 9ல் லாஸ் ஆனால் மறுபடியும் 5ல் ட்ரை பண்ணுறோம். 5ல் அதே இடத்துல ட்ரேட் எடுக்காமல் அடுத்த லெவலுக்கு அடுத்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கும். இது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸை வந்து ரொம்பவே வந்து சேவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஒரே பேட்டர்ன் ஒரே இடத்துல எடுக்கும்போது தான் நமக்கு லாஸ் ஆகும். அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்தையும் ஸ்கிப் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுனால ஸோ ப்ராஃபிட் வந்து ஈஸியாக கிடைக்கும். லாஸ் ஆகிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இது எவ்வளோ நேரம் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து என்னென்ன டைமில் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். எத்தனை ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 வின்னு தான். ஓகேங்களா, 3 to 5 வின் வந்தது அப்படின்னா நீங்கள் 3 to 5 வந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிக்கங்க, அந்த சீசன் ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து 9ல் வின் பண்ணோம், பார்த்திங்கன்னா 5ல் வந்து வின் பண்ணோம், 9ல் லாஸ் ஆச்சு. திரும்ப 5 பேட்டர்ன் வந்துக்கா. இப்போ 5ல் வந்து 7ல் வந்து ட்ரேடு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம எதில் கொடுக்குறோம், 9ல் கொடுக்கணும். 5ல் வர்றதா 9. ஏன்னா நமக்கு வந்து நான் இருங்க ஒரு நிமிஷம் சொல்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதில் லாஸ் ஆச்சு, 9ல் லாஸ் ஆச்சு. திரும்ப 5ல் வந்து 7ல் கொடுக்குறோம். ஓகேங்களா, 7ல் தான் கொடுக்குறோம். 7ல் வின் ஆகிடுச்சு. பாருங்கள், 5ல் வந்து பிக் வந்துருச்சு, 7ல் வந்து வின் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 9லையும் லாஸ் ஆகிட்டு
5ல் லாஸ் ஆனால் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து என்ன வரும்? இப்போ 5 வந்து 7ல் கொடுத்துட்டா வின் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்த பீரியட் நம்பர் என்ன வரும்னா 9 தான் வரும். ஸோ 9 வரும்போது இப்போ ரெண்டுமே லாஸ் ஆகிருந்தது அப்படின்னா 9க்கு கொடுக்குறது வந்து 3ல் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? 3க்கு வந்து போயிடணும். 3 இப்படி லாஸ் ஆக அடுத்து 1 2 ஸ்கிப்பு 3 ஸ்கிப்பு 4 ஸ்கிப்புன்னு ஸ்கிப் பண்ணி வந்து போய்கிட்டே இருக்க போகிறோம் ட்ரேடு. இதில் ஏதாவது புரியலை அப்படின்னா கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த கான்டாக்ட் லிங்க்கில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், வேறு ஏதாவது கலர் ட்ரேடிங்கில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? கீழே வந்து டிஸ்கஷனில் நம்ம இந்த KWG லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நான் சொன்னது இப்போ 3 to 5 வின்னிங் தான் ஒரு சீசனுக்கு வந்து எடுத்துக்கணும். சீசனுங்கிறது நீங்கள் நான் சொன்ன டைமு, அந்த டைமில் வந்து ஒரு 3 to 5 வின் வந்துருச்சு அப்படின்னால கொஞ்சம் கேப் விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கேமை இந்த இருக்கக்கூடிய இந்த கலர் ட்ரேடிங் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு 10 to 15 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். மறுபடியும் 3 to 5 வின் கொடுங்க. ஏன்னா அது வந்து அல்காரிதம் பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் அல்காரிதம் நம்மளை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அதிகமாக வந்து ப்ராஃபிட் எடுக்கிறோம், அதிகமாக ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை வாட்ச் பண்ணிவிட்டு நம்மளை லாஸ் பண்ணி விட்டுரும். அதனால் நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியிருக்கு, முக்கியமானது. ஓகேங்களா? ஒரு நாளைக்குன்னு பார்த்திங்கன்னா 20 to 30 வின்னு. ஓகேங்களா? 20 to 30 வின் வந்தாலே பெர் டேக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்கள் ட்ரேடை ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மறுநாள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கே போட்ட காசை எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 200 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ லெவல்னு பார்த்திங்கன்னா 6 லெவலாக பிரிச்சுக்கலாம், 6 லெவலாக பிரிச்சுங்க. ஃபஸ்ட்டு பெட் பண்ண 2, 5, 10, 20, 50, 100. ஓகேங்களா? ஸோ 1 லாஸாக மறுபடியும் இந்த இடத்துல வின் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப 2 வந்து போயிருங்க. 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மினிமம் வித்ட்ரா, அதாவது 200 ரூபா டெபாசிட்டுக்கு சொல்கிறேன். மினிமம் வித்ட்ரா 110. ஓகேங்களா? 110 ரூபா வந்துட்டாலே எக்ஸ்ட்ரா வந்துட்டாலே வித்ட்ரா போட்டுருங்க. ஹோல்டு பண்ணாதீங்க. ஹோல்டு பண்ணிங்கனாலும் அல்காரிதம், அதாவது இந்த சிஸ்டமோட அல்காரிதம் நம்மளை வாட்ச் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நம்மளை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன அமௌண்ட்டை வித்ட்ரா வந்து எடுக்க ஆரம்பிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ண அமௌண்ட்டை உங்களோட டெபாசிட்டை விட எக்ஸஸாக வந்துச்சு அப்படின்னாலே வித்ட்ரா எடுக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? பெர் டே வந்து மேக்ஸிமம் 300 to 500 தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணாலும் சரி, 300லேருந்து 500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் பண்ணிடும். உதாரணத்துக்கு நீங்கள் 10,000 ரூபா டெபாசிட் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் 500 தான் ஒரு நாளைக்கு நீங்கள் இன்கம்மாக எடுக்க முடியும். அதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா அந்த 10,000 உங்களுக்கு லாஸ் ஆகிடும். இதுதான் நடக்கிறது. நிறைய ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் கான்டாக்ட் லிங்க் கொடுத்துருக்குறேன். டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கலர் ட்ரேடிங் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு கலர் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் ஸோ எனக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கலர் ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டைமிங் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ ட்ரேட் பண்ணணுங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், எவ்வளோ டெபாசிட் அமௌண்ட்டு பண்ணணுங்கிறதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நாள் ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு லிமிட் வச்சு ப்ராஃபிட் எடுங்க. ஸோ உங்களுக்கு லாஸுங்கிறது மேக்ஸிமம் உங்களுக்கு வராது. இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் எல்லாமே கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருந்திருக்கும். பொறுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி. இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எல்லா விஷயமுமே உங்களுக்கு புரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ண விஷயம், இந்த ட்ரேட் பண்ணுறதுல வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ, உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன், அதாவது ஐடியா இருந்தாலோ எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.